ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு எப்படி நம்ம செல்வத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பச்சை கற்பூரம் அப்படின்னாலே அதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பச்சை கற்பூரத்தை எந்த வழிமுறையில் நம்ம வந்து யூஸ் பண்ணி அது கூட ஒரு சில பொருட்கள் நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சால் மட்டுமே தான் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும். அந்த பச்சை கற்பூரத்திற்கு அந்த சக்தி கிடைக்கும். அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத தான் எங்கள் வீடியோவில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, பொதுவாக பச்சை கற்பூரம் வந்து சமையலுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கோயிலில் நம்ம இந்த பொங்கல் வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதிலலாம் இந்த பச்சை கற்பூரம் வந்து லைட்டாக ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணுறதுனால தான் அந்த பொங்கல் வந்து அவ்வளோ ஒரு ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படி நம்ம வீட்டில் இதை பூஜையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், பச்சை கற்பூரத்தை சாதாரணமாக, அதாவது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து அது வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு நம்ம பூஜை அறையில் சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுட்டாலே போதும். அப்புறம் அது கொஞ்ச நாளையிலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக காற்றில் வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம அதே மாதிரி எடுத்து வைக்கலாம். இது வந்து பூஜை அறையில் நம்ம வந்து சிம்பிளாக செய்கிறது. இந்த மாதிரி செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பு ஏற்படும். இன்னும் இதில் கூட என்ன பொருளை ஆட் பண்ணி செல்வத்தை ஈர்க்கலாம் அப்படின்னா, இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு, அதாவது சின்னதாக ஒரு குட்டி கிண்ணம் அந்த மாதிரி இதில் எடுத்து, அதில் வந்து லவங்கம் ஒரு 2-3 பீஸும், ஏலக்காய் ஒரு 3 பீஸும், அதுக்கப்புறம் சோம்பு, இந்த 4 இதையும் நம்ம அந்த இதில் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருங்க. அதாவது ஹாலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு தென்மேற்கு மூலைகள், இல்லை யாருக்கும் தெரியாமல் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக கிச்சன் வந்து நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கிச்சனில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வீட்டின் தென்மேற்கு மூலையில் வந்து அதை வந்து வச்சுருங்க. அப்போது இந்த பச்சை கற்பூரத்தை கூட இந்த 4ம் சேர்ந்ததுன்னா அது வந்து செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக செல்வம் பெருகும். அதுக்கப்புறம் என்னாகும், அந்த பச்சை கற்பூரம் வந்து ஆட்டோமேட்டிக் காற்றில் வந்து கரையக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்போ அது காற்றில் கரைஞ்சோடனே நம்ம அதை எடுத்து திரும்ப மீதியில் நம்ம சிங்கில் போட்டு விட்டுலாம். இல்லைன்னா யார் கால்படாத இடத்துல அதை எடுத்து போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம வீட்டில் தொடர்ந்து வச்சுட்டு வர வேண்டும். வீட்டில் செல்வம் பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.